வணக்கம், நான் உங்கள் தமிழ் சர்வைவர். இன்றைக்கி 218வது நாளுங்க. அந்த பெட்ரோல் பங்க்லேருந்து கிளம்பிட்டு சரி இந்த கோபால்கஞ்சில் போயிட்டு நம்ம வந்து மைக் வாங்கிடலான்னு பார்த்தா எங்கேயுமே கிடைக்கலைங்க. அதாவது இங்கே இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் வந்து குஷிநகரில் நீங்கள் போனால் வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஒரு சில பேர். சரி அங்கே போய் வாங்கலான்னு பார்த்தா அங்கே காணோம். போயிட்டு புத்தா டெம்பிள் அதை மட்டும் பார்த்துட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு சில பேர் சொன்னாங்க, இங்கே பக்கத்தில் இந்த கோபால்கஞ்ச் அங்கே போனீங்கன்னா நீங்கள் வாங்கிடலாம், சேம் வந்து குவாலிட்டியான மைக் வாங்கிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. இங்கே வந்து பார்த்தா குவாலிட்டி இல்லாத மைக் மட்டும் தான் இருக்குது. அதாவது ஃபுல்லாக மைக்கை வச்சிட்டோம்னா நாய்ஸ் கேன்சல் எல்லாமே போட்டோம்னா வெளியே இருக்கிற வாய்ஸ் அப்படியே கேட்குது. அதுக்கு நான் ஃபோன்லேயே ரெக்கார்ட் பண்ணிட்டு போயிடுவேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நேராக முசாஃபர்பூர் போங்க, அங்கே போனீங்கன்னா நல்ல மைக் வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. திரும்ப முசாஃபர்பூர் தான் போகணும். போயிட்டோம்னா நல்ல மைக் வாங்கிட்டோம்னா எனக்கு பிரச்சனை இருக்காது. அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கும் ஷார்ட்ஸ் பண்ணுறதுக்கும் எனக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதான் பார்க்குறேன். அண்டு இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, கோபால்கஞ்ச் போனேன், நிறைய இடத்துல வீடியோலாம் எடுத்தாங்க. என்னையை வச்சு வீடியோ எடுக்கிறாங்க நிறைய பேர். இந்த மாதிரி ஒருத்தர் வந்திருக்காரு, இது தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் வந்திருக்கான்னு சொல்லிட்டு என்னையை வச்சு வீடியோ எடுக்கிறாரு. சேம் வந்து இப்போ நீங்கள் பார்க்குறவர் எனக்கு இது லிஃப்ட் கொடுத்துருக்காரு. சேம் இதே மாதிரி நிறைய பேர் லிஃப்ட் கொடுத்து நான் மாறி வந்துக்கிட்டு இருக்கேன். முசாஃபர்பூர் தான் போயிட்டுருக்கேன். இங்கேருந்து கரெக்டாக வந்து 120 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குங்க. இங்கேருந்து கரெக்டாக வந்து 120 கிலோமீட்டர் இருக்குது. இங்கேருந்து போகணும். பட் வந்து என்னால் நைட்டு வந்து எங்கே ஸ்டே பண்ணுறதுன்னு தெரில. பக்கத்தில் ஏதாவது பெட்ரோல் பம்ப் ஆர் சம்திங் சேஃப் ஏரியா போயிட்டேன்னா, பக்கத்தில் ஏதாவது சேஃப் ஏரியா போயிட்டேன்னா நான் வந்து ஸ்டே பண்ணிடுவேன். ஸ்டே பண்ணிவிட்டு அப்புறம் போகணும். என்னடா பிரேஸில் இதெல்லாம் போட்டிருக்கேன், ஜாக்கெட்லாம் போட்டிருக்கேன்னா உங்களுக்கு காமிக்கிற ஒரு சிங்கிள் வீடியோ காமிக்கிறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்றத. மிஸ்ட் எப்படி இருக்குன்றத பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான் மிஸ்ட் இருக்குது. ஸோ எப்படி நான் வந்து இதை கிராஸ் பண்ணி முசாஃபர்பூர் போயிட்டு அங்கே இன்னும் கூலாக இருக்குமா, ஸோ அதெல்லாம் போயிட்டு பார்க்கணும். இன்னும் நிறைய வீடியோஸ் எடுக்கணும். வீடியோஸ் எடுக்கும்போது நான் வந்து மைக்கு இந்த மாதிரி நல்ல குவாலிட்டியான மைக் போட்டிருந்தேன். உங்களுக்கு வாய்ஸ் நல்லாயிருக்கும். வீடியோ தான் சரியில்லை, வாய்ஸ் ஆச்சு கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டு போகலான்னு பார்த்தா மைக் எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. ஆன்லைனில் பார்த்தா 10,000 20,000 தான் போட்டிருக்காங்க நல்ல நாய்ஸ் கிளியர் மைக்கு. இந்த வீடியோ பார்க்குறாங்க நீங்கள் யாராச்சும் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது மைக் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறதா இருந்தால் அந்த நேம் மட்டும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் போயிட்டு முசாஃபர்பூரில் போய் பார்க்குறேன். முசாஃபர்பூர் போயிட்டு அங்கே போயிட்டு ஏதாவது முடிஞ்சால் அங்கே வாங்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டே இருக்கேன். நல்ல வீடியோ வந்து கிளாரிட்டியாக இல்லைனாலும் வாய்ஸ் கிளியராக இருக்கணும்னு சொல்லிவிட்டு நான் மேக் பண்ணலாம்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி போகுதுன்னு தெரில, பட் நல்லா போகும்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து முசாஃபர் போய் பார்க்கணும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. நாளைக்கு பார்க்கலாம்.